Hi, my dear Bollywood peoples, childrens, viewers, good morning. நான் கடைசியாக ஆமாம் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார் இல்லைங்களா? எம்ஜிஆர் உயிரோடு இருந்தார்ல. ஆமாம், இருந்தப்போ அவருக்கு ஓட்டு போட்டேன். அவர் இறந்து போன பிறகு ஏறக்குறைய ஒரு 35 இயர்ஸ்க்கு மேலே 35, 36, 37 அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா என் புள்ள எம்ஜி ராமச்சந்திரன் 87 டிசம்பரில் 24 இறந்து போனார். என் மகன் ஜனவரி 28 பிறந்தான். அவனும் இறந்து போயிட்டான். அவன் செத்து போய் 15 வருஷம் ஆகுது. அது விட்ருங்க, நான் அதுக்கு வரல. ஸோ நான் கடைசியாக எம்ஜிஆர் உயிரோடு இருந்தப்போ அவருக்கு ஓட்டு போட்டேன். அப்புறம் அவர் இறந்து போன பிறகு ஏறக்குறைய ஒரு 37 வருடங்கள், ஆமாம், எந்த கட்சிக்கும் நான் ஓட்டு போட்டது இல்லை. இனியும் யாருக்காவது ஓட்டு போடுவேனா தெரியல. யார் நீ எதுக்கு இதெல்லாம் எங்கே கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? லூஸு கேளாம் தேவையில்லாம. நீ ஓட்டு போட்டால் போடு, இல்லை போடாட்டினா எவ்வளோது பொம்பளை பாவாடையை தூக்கிட்டு போய் அவள் உள்ளார பூந்துக்க. நீ போட்டா என்ன, போட்டா எங்களுக்கு என்ன, அப்படி தானே கேட்குறீங்க? நியாயமாக எனக்கு. ஆமாம், நான் போட்டா என்ன, போடாட்டினா என்ன, அது என் சொந்த விஷயம். ரைட்டா? அதையே நான் இங்கே இந்த பதிவில் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படி தானே நினைக்கிறீங்க? சரி, அது போகட்டும். உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும். உங்கள் பிரச்சனை என்ன என்பது எனக்கு தெரியும். அது என்னது? ஓகே, ஆமாம், காலங்காலமாக குறிப்பிட வேண்டும். நீ ஓட்டு போட்டால் என்ன, போடாமல் போனால் என்ன? பூமியை அப்படியே வெடித்து செதறி போகிறதா என்ன? அப்படி தானே கேட்குறீங்க? நீ போட்டாலும் போடலனாலும் ஒன்றும் பூமி ஒன்றும் வெடித்து அப்படியே நிலநடுக்கம் நான் அழிஞ்ச போதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் என்ன மயத்துக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அப்படி தானே கேட்குறீங்க? கேளுங்க, ஏன் தான். ஆமாம், எப்பவும் இந்த உலகம் என்னது, எப்பவும் போல் அது வேலையை செய்யும். எது? பூமி அது வேலையை செய்யும். இது அது பாட்டு அது நடுக்கும். அதை எவனும் தடுக்க முடியாது. புரியுதா? ஆமாம், நாங்கள் காலங்காலமாக எவர் காசு, பணம், துட்டு, மணி பிரியாணி, கோட்டர், ஊறுகாய் கொடுப்பவர்களுக்கு எப்படி காலங்காலமாக காசு, மணி, பணம், துடு பிரியாணி, கோட்டரு கொடுக்குறவங்களுக்கு தான் நாங்கள் துடு ஓட்டு போட்டுன்னு இருக்கிறோம். இல்லைண்ணா புதுசாக எதையோ போட்டு குழப்பின்னு இருக்கிற, அப்படி தானே நினைக்கிறீங்க? ஊரை உலகை விட்டு தேச துரோகிகளை வளர்த்து கொண்டே இருப்போம். நாங்கள் இப்படி தான் செய்வோம். நீ அவங்க கேட்கறது, நாங்கள் இப்படி தான் பிரியாணி கோட்டரை வாங்குவோம், இந்த ஊரை அழிப்போம், உலகத்தை அழிப்போம், கெட்ட தலைவர்களை உருவாக்குவோம், தீய சக்திகளை ஓட்டை போட்டு நாங்கள் உருவாக்குவோம். ஆமாம், எங்கள் குழந்தை குட்டிங்களெல்லாம் பிச்சை எடுக்க விடுவோம், ரோட்டில் விடுவோம், தெருவில் விடுவோம், நாய் அதுவும் நக்கி ரோட்டில் சப்பி சாப்பிடும். அப்படி தானே சொல்கிறீங்க? அப்படி தான் நான் அப்படி தான் அதுதானே சொல்ல வரேன். அதுதான் நாங்கள் என்னையா பண்ணுவேன்? நம்ம கிழம் வயதான காலத்தில் உக்காந்துக்கிட்டு இனிமேல் பேசினுக்கிறேன் பார், அவள்தான். பார் என்னது? ஆமாம், இருப்போம். அவர்கள் கொடுக்கும் மூத்திரத்தையும் மலத்தையும் குடித்து நாட்டையும் வீட்டையும் சீரழித்து கொண்டு இருப்போம். இதுதான் இன்றைய எங்களின் நிலை. இந்த நிலையை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளவில்லைப்பா. இந்த நிலையை நாங்கள் மலத்தையும் தீயையும் மூத்திரத்தையும் திங்கிறத எவனாவது விரும்பி ஏற்றுக்கொள்வானோ? ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏன் ஏற்றுக்கொண்டோம்? காலங்காலமாய் கொத்தடிமைகளாக வாழ்ந்து வந்த எங்களுக்கு, காலமாய் கொத்தடிமையாக வாழ்ந்து வந்த எங்களுக்கு வசந்தம் வராதா? ஒரு மென்மையான காற்று எங்கள் மீது படராதா? பசி, பட்டினி, துன்பம், வறட்சி, இறைச்சியில் வாடிக்கொண்டு இருக்கிற எங்களுக்கு ஒரு நல்லதொரு விடியல் வராதா? என்று ஏங்கி இந்த திருட்டு நாய்கள், இந்த தேச துரோகிகள், இந்த தலைமை என்கின்றவர்கள், இந்த தலைவர்கள் என்கின்றவர்கள், இவர்களை நம்பி எங்கள் உயிரிலும் மேலான ஓட்டை தந்தோம். அதற்கு பதிலாக அவர்கள் எங்களுக்கு கொடுத்தது தான் இந்த மூத்திரம், இந்த மலம், இந்த ரோடு, இந்த நடு ரோடு, இந்த தெரு. எங்கள் பிள்ளைகள் அனாதைகளாகி போனார்கள். எங்கள் வீட்டு பெண்கள் பாம்பே, டெல்லி, கல்கட்டா என்று விபச்சார கூடங்களில் விலை போனார்கள். அதை நாங்களே கொண்டு போய் விற்கிற நிலையை உருவாக்கி விட்டார்கள். ஒரு கணவன் மனைவியை கொண்டு பாம்பேவில் விற்பதும், டெல்லியில் விற்பதும், கல்கட்டாவில் விற்பதும், பெத்த தகப்பன் தன் மகளை கொண்டு போய் விபச்சார விடுதிகளில் விற்பதையும் யார் உருவாக்கினார்?
தலைமை என்கிறானே இந்த தலைவன் உருவாக்குனான். எங்களுக்கு இந்த அமெரிக்காவில் வந்து இந்த ஸ்பெயின் பீப்புள்ஸ் அப்புறம் போர்ச்சுகீஸ் எல்லாம் போயிட்டு இந்த ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் தலையை பிடிச்சி முடியை பிடிச்சி ஈர்த்து மூஞ்சி ஈஞ்சிலாம் குத்தி சருக்கு கிறுக்கெல்லாம் குத்து ரோட்டில் தொட்டி விட்டான் பார்த்தியா, அப்படி செய்து விட்டார்கள் இந்த தலைமை என்கிற தலைவர்கள். நாங்கள் என்ன செய்வோம்? காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தோம். எங்கள் கண்ணீரை துடைப்பார்கள் என்று நினைத்தோம். பசி பட்டினியை அகற்றுவார்கள் என்று நினைத்தோம். கல்வி அறிவை தருவார்கள் என்று நினைத்தோம். நல்ல வேலைகளை தருவார்கள் என்று நினைத்தோம். கடைசியில் குடியையும் வறுமையையும் கொடுத்து ரோட்டில் தெரித்து விட்டு இவர்கள் 1,00,000 கோடி, 10,00,000 கோடி, 100,00,000 கோடியாய் அயல் நாடுகளில் உள்ள வங்கிகளில் எங்கள் வரி பணத்தையும் எங்கள் உயிரையும் மிதித்து கொன்று பணத்தை அயல் நாட்டு வங்கிகளில் சேர்த்து கொண்டிருக்கிறான். கேட்டால் தலைவன் என்கிறான், கேட்டால் தலைமைகள் என்கிறான். நாங்கள் என்ன செய்வோம்? சொல்லடா கிளப்பையில அப்பப்போ எப்போ பார்த்தாலும் எங்களை திட்டினே இருக்கிற. எங்கள் நிலை இதுதான் கிளப்பையலே, எங்கள் நிலை இதுதான். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து நாங்கள் எப்படி தப்பிப்பது? அவன் கொடுக்குற மூத்திரம், அவன் கொடுக்குற குடி, அவன் கொடுக்குற பிரியாணி இப்போ எங்களை ஏதோ கொஞ்சம் காப்பாற்றுது. அப்படிதான் என்று தங்களது பரிமாண வளர்ச்சியை மடங்குகளாக பெருக்கி கொண்டார்கள். யார்? இந்த மக்கள். எதற்காக? வயிற்று பசி, சுருங்கி போன வயிறு, பெற்ற குழந்தைக்கு மாரியிலிருந்து பால் வரவில்லை, பசி. பெற்ற குழந்தை அழுகிறது. மாரியிலிருந்து பால் கொடுக்கலாம் என்றால் பால் இல்லை, அங்கே அந்த மாரியில் பால் இல்லை. அதையும் உறிந்து தின்று விட்டார்கள் இந்த திருட்டு நாய்கள், தேச துரோகிகள், சமுதாய சீர்கேட்டை தந்த தலைவர்கள். என்ன செய்வது? யாரிடம் போவது? இப்படிதான் என்று தங்களது பரிமாண வளர்ச்சியை மடங்குகளாக பெருக்கிக் கொண்ட மக்கள், ஏழை மக்கள் நடு ரோட்டில் கிடக்கிறார்கள். இவர்கள் அயல்நாட்டில் பணத்தை பதுக்குகிறார்கள். படித்தவன் இளைஞன் என்று சொல்லக்கூடிய நாய்கள் டாஸ்மாகில் குடிச்சிட்டு பண்ணின்னு இருக்கு. புறம்புக்கு ஏச்ச திருட்டு ராஸ்கல்ஸ். இளைஞனாடா நீ, வாலிப பெண்களாடா நீங்கள். சரவணா ஸ்டோர்ஸ்லேயும் மயிறு பிடுங்குற வேலையும், தகவல் மையம், இன்ஃபோடெக், மயிறுடெக் பிச்சை எடுக்க போகிறீங்க ராஸ்கல்ஸ், பிச்சை எடுக்க போகிறீங்க. பிரியாணி, குவார்ட்டர், ஓட்டு, மயிறு. சே திஸ் இட்ஸ் நாட் வார்னிங், இட்ஸ் ஆர்டர். ஒழுங்காக திருந்திடுங்க, அதுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். வாலிப பெண்களே, இளைஞர்களே, படிக்கும் கல்வி அறிவு எங்கேடா போச்சு? 1வது படிக்காதவன், 2வது படிக்காதவன், 5வது படிக்காதவன், 3வது படிக்காதவன் மிகப்பெரிய தலைவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். சரித்திரத்தை படித்துப்பார். எம்ஜி ராமச்சந்திரன் படித்தவரா? காமராஜர் படித்தவரா? அண்ணாபகுட்ரு அவர் நிறைய படித்தார். சாக்ரடேஸ் எவ்வளோ பெரிய அறிஞர்கள் படிக்காதவர்கள் மேதைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். படித்து விட்டு எச்ச தீனிக்கும் எச்ச பிச்சைக்கும் ஒரு டீக்கு பிச்சை எடுக்கிறியாடா? டீ கடைகள், அதுவும் பொம்பளைங்க வேலை செய்கிறாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி, அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வராளுங்க. அவளுங்க கிட்ட போய் பிரெட் ஆம்லெட்டு துண்டுற, சிகரெட்டு வாங்கி கொடுக்குற, அவனுக்கு ஜிபேயில் பணம் போடுற. என்ன கேவலம் இது? எப்பேற்பட்ட கேவலம்! அசிங்கமாடா, அசிங்கம் இது. பாரதியெல்லாம் நேரில் பாரதி பெரிய பெரிய அவர் திருவள்ளுவர்லாம் இந்த காலத்தில் இருந்ததுன்னா தூக்கு போட்டு செத்துன்னு இருப்பார். உங்கள் மூஞ்சி முகர கட்டைங்களை சனியனுங்களெல்லாம் பார்த்துட்டு. நல்ல வேளை அவர்கள் இறந்து போனார்கள். எம்ஜிஆரெல்லாம் பாவம் இறந்து போயிட்டார், நல்ல விஷயம். சப்போஸ் இதெல்லாம் பார்க்கும் முன்னாடி அவருக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் செத்து போயிருப்பார். இதோ இப்போ நான் செத்துக்கின்னு இருக்கிறேன்னே, அந்த மாதிரி என்னையும் போல் எவ்வளோ பேர் செத்துன்னு இருக்கிறான் உங்களுடைய அடாவடி நடவடிக்கைகளால். சரி, இந்த பார், அப்போது இந்த மாதிரி தான் உங்கள் பரிணாம வளர்ச்சி இப்படியே போய்கொண்டிருந்தால் அது நல்லா வராது. இட் ஓன்ட் பி குட். சரியா? ஸோ அப்போது ஓட்டு போட்டவர்களோ தொலைந்து போன தங்கள் வாழ்வாதாரத்தை ரோட்டிலும் டாஸ்மாக் கடைகளிலும் தேடி கொண்டிருக்கிறார்கள். ஓட்டு போட்டு என்ன பண்ணுறான் இந்த தலைவருக்கு, அவனுக்கு இவனுக்கெல்லாம் ஓட்டு போட்டுட்டு எங்கே போய் தேடிட்டு இருக்கிறான் வாழ்வாதாரத்தை? டாஸ்மாக் கடையிலையும் ரோட்லேயும் தேடின்னு இருக்கிறான். நல்லா இல்லை இது. ஆச்சா? ஸோ இப்படி தொலைந்து போன இந்த உரிமத்தை, தன்னுடைய உயிருக்கு மேலான அந்த ஓட்டு உரிமையை தொலைத்து விட்டு எங்கே போய் கேட்கலாம்? நீதிமன்றத்துக்கு போகலாம் அப்படின்னா
வடிவேல் சொன்ன மாதிரி கணரை காணவில்லை அப்படின்ற மாதிரி போலீஸார்களை காணவில்லை, ஜட்ஜிகளை காணவில்லை, நீதிமன்றங்களை காணவில்லைன்னு ரோட்லேயே அழுது அங்கேயே குடிச்சிட்டு அங்கேயே தூங்குறான். குடும்பம் குடும்பமாய் டாஸ்மாகில் உறங்குகிறார்கள் பாய் படுக்கையுடன். அப்பா புள்ள பொண்டாட்டி கிட்டட்டி எல்லாம் டோட்டல் குடும்பமும் தே ஆர் ஸ்டேயிங் இன் டாஸ்மாக் ஷாப்ஸ். சரி, இப்படி அப்படியே நீதிமன்றங்களுக்கு போகலாம் என்றால் கிணற்றை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று வடிவேல் கூறுவதை போல் காவல் நிலையத்தை, நீதிமன்றத்தை, ஜட்ஜிகளை காணவில்லை, கண்டுபிடித்து கொடுங்கள் என்ற நிலை வந்து வந்து போச்சு. மக்களுக்கு புரிஞ்சது. சரி, நம் இனத்தவர்களுக்கு எந்த பரிணாம வளர்ச்சியும் கிடையாது. எந்த இனத்தவர்களுக்கு இந்த டாஸ்மாக் கடையில் போய் படுத்துட்டான். இஸ் டோன்ட் ஹாவ் எனி அப் அண்ட் ரைட் சொல்யூஷன்ஸ் கிடையாது. அவ்வளோதான், இஸ் கான், டேட், அவ்வளோதான், முன்ஷம் கதை. ஸோ அடி முட்டாளாகிய நாமும் அதிபயங்கர பாவம் கொடுறான் தலைவர்களும் மாறுவதற்கு இடமில்லை. ஆமாம், முட்டாளாகி போயிட்டான் இவன். தலைவர்களும் பாவம் கொடுறான் தலைவர்கள். டேஞ்சரஸ் ஃபெலோஸ் இன் த வேர்ல்டு, டேஞ்சரஸ் ஃபெலோஸ் இன் த வேர்ல்டு. யார்? தலைவன் என்கிற திருட்டு கமநாட்டிக கட்சிக்காரர்கள், ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சும் அட்டை பூச்சிகள். இவர்கள் விரைவில் சிறந்து விடுவார்கள், அழிந்து விடுவார்கள். இயற்கை காத்து கொண்டிருக்கிறது எப்போது இவர்களை கொத்து கொத்தாக தூக்கலாம் என்று. எப்படி ஒரு கலிஃபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு காட்டுத்தீ வந்து நாசமாக போச்சு, அதே மாதிரி எப்பொழுது இங்கே நிகழ்த்தலாம் என்று பஞ்சபூதங்களும், ஆமாம், நிலம், நீர், காற்று, ஆகாயம் அத்தனையும் காத்து கொண்டிருக்கிறது இவர்களை அழிப்பதற்காக. ஏழை மக்களை கொன்று குவித்து விட்ட இந்த நரகாசுரர்களை நாசம் செய்வதற்கு பஞ்சபூதங்களும் காத்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது நடக்கும். அதற்கு முன்பாக அடி முட்டாளாகிய நாமும் அது பயங்கரம் பாவம் கொடுறான் தலைவர்களும் மாறுவதற்கு இடம் இல்லை. ஆகவே சாகும் வரை எவன் எல்லாம் 1000 10,000 பணம் கொடுக்கிறானோ அவனுக்கு எங்களது ஓட்டு என்ற இந்த நிலை மாறவில்லை என்றால் எதிர்காலம் கேள்விக்குரியது. 1000 ரூபா 10,000 ரூபா கொடுக்குறான், நான் ஓட்டு போடுறேன், சரியா? அப்படி சொல்லி கொண்டு இருக்கிற இந்த மக்கள் மத்தியில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம், நல்ல ஒரு விடியல் வரப்போவதே இல்லை. இது மாறணும். இது மாறுமா? கேள்விக்குறிதான். எதிர்காலம் என்பது என்னது? கேள்விக்குறிதான். எதிர்காலம் என்றால் குழந்தைகள், வாலிப பெண்கள், இளைஞர்கள், இவர்களுக்கு சொந்தமான இந்த உலகை எப்படி பாதுகாப்பது, எவ்வாறு மீட்டு எடுப்பது? டைட்டானிக் கப்பலையே மீட்க முடியவில்லையே. இப்பொழுது தேசமே மது என்ற போதை கடலில் மூழ்கி விட்டு கிடக்கிறதே. எப்படிப்பா மீட்கிறது? எவர்ப்பா வந்து மீட்கிறது? சொல்லுங்கள். குழந்தைகள், வாலிப பெண்கள், இளைஞர்கள், இவர்களுக்கு சொந்தமான இந்த ஒரு உலகம். கிள பசங்களுக்கு இல்லை, திட்டு பசங்களுக்கு இல்லை, அயோக்கிய பசங்களுக்கு இல்லை, நாதாரிகளுக்கு இல்லை, பாவம் கொடூரான்களுக்கு இல்லை, குழந்தைகளுக்கும் வாலிப பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொந்தமான இந்த உலகத்தை நரகமாக மாற்றி விட்டோமேப்பா. யாரப்பா அது? பெற்றோர்கள் தானப்பா, மக்கள் தானப்பா, நீங்கள் தானப்பா. நல்லா கவனிக்கணும். பாருங்கள், டைட்டானிக் கப்பலையே மிக முடியவில்லை. சினிமா படம் டைட்டானிக் கப்பலே அது போய் முட்டிச்சு, அதையே காப்பாற்ற முடியல. இப்பொழுது தேசமே மது என்ற போதை கடலில் மூழ்கி கிடக்கிறது. எப்படி நீந்தி வெளியே வருவாங்களா? நீந்தி வர முடியுமா? சான்ஸ் இருக்கா? Anybody is there? யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. நீந்தி கரை சேர்வார்களா? அல்லது என்னது? அல்லது மது போதையில் வயிறும் தொண்டையும் எரிந்து சாம்பலாகி போவார்களா? குச்சி தொண்டை எரிஞ்சு போய், வயிறு எரிஞ்சு போய், குடல் எரிஞ்சு போச்சு, உடம்பு எரிஞ்சு போச்சு, அப்படியே கருகி சாம்பலாக போறியா? What is your idea, man? What is your next plan? What are you going to do? Are you going to change yourself? If not, you are going to change this. தலைமைகளை நீ மாற்றப் போகிறாயா அல்லது நீ மாறப்போகிறாயா? உன்னதாண்டா கேட்குறேன். ஸோ
இவர்களை அவர்கள்தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன்னை நீ தான்ப்பா காப்பாற்றிக்கணும். ஒருத்தனும் காப்பாற்ற மாட்டான். ஆமாம், ஒருத்தனும் அந்த சக்தி உன்னை காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. உன்னை நீ தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். உன்னை நீயே அறிவாய். உன்னில் ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, உன் திறமைகள் என்ன, உன் டேலண்ட் என்ன, நீ எதற்காக பிறந்தாய், எதை சாதிக்கப் போகிறாய், யாரை சாகடிக்கப் போகிறாய் என்பதை நீதான் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னையே நீ அறிவாய். ஓகேவா? ஆமாம், உண்மை செல்வம் பிள்ளை செல்வம். உண்மையான ஒரு செல்வம் என்ன தெரியுமா? பிள்ளை செல்வம் தான். உன் குழந்தைகள், உன் செல்லங்கள், உன் செல்ல பிள்ளைகள். வாரம் மயிறு மண்ணாங்கட்டின்னு ஊரில் பொய்ய சொல்லின்னு கோயிலில் கீழெல்லாம் போயிடு. எரும மாடு, எரும மாடு. பிள்ளை தாண்டா இந்த உலகத்தில் எல்லையில்லா செல்வம். வானத்தை விட பெரியதுடா பிள்ளை செல்வம். கடலை விட பெரியதடா பிள்ளை செல்வம். பிரபஞ்சத்தை விட பெரியதடா பிள்ளை செல்வம். அப்படிப்பட்ட பிள்ளையை கவனிக்காமல் பசி பட்டினல் ரோட்டில் ஊட்டியடா புறம்போக்க. இந்த புறம்போக்கு தலைவர் மயிர் மண்ணாங்கட்டி அவன் கொடுக்குற மூத்திர குடிக்கும், அவன் கொடுக்குற பிரியாணிக்கும் அவன் பின்னாடியே நாய் மாதிரி சுற்றின்னுக்கிறிய. நியாயமாடா அதெல்லாம்? டேய் யோசிச்சு பாருங்கடா. சரி, சரி, முன்னேற்றத்திற்காக வாழ வேண்டும். உங்கள் குழந்தைங்க முன்னேற்றத்திற்காக வாழ வேண்டும். அவர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பாருங்கள். அப்படியே கூனி குறுகி சொதிப்பிடிச்சி அது போய் அப்படியே பிள்ளைவாதம் அந்த பிள்ளைவாதம்னு சொல்லிட்டு வாடி கிடக்கிறாரடா பாவி. மனுஷனாடா நீ? மனிதர்களாடா நீங்கள்? குழந்தைகளை இப்படி கொடுமைப்படுத்துகிறீர்கள். ஏன்னா பெக்கிறீங்க? அதுக்கு பெக்காமையாவது இருக்கலாம்ல. ஸோ என்று சிந்திக்க தொடங்கினாலே போதும். பிள்ளை செல்வம் தான் இந்த உலகின் மிகப்பெரிய செல்வம் அப்படி சொல்லி நீ சிந்திக்க தொடங்கிட்டாலே இந்த மாதிரி திருட்டு தலைவர்கள்லாம் ஓடிடுவான்டா. உலகத்தை விட்டே ஓடிடுவான். அவனே ஓடிடுவான். ஸோ தொடங்கினாலே போதும். முதல் முறையாக இனிமேல் ஜான் பாஸ்கோவை போல் எவருக்கும் ஓட்டு போடக்கூடாது. ஜான் பாஸ்கோ எப்படி யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன், யாருக்குமே எப்படி நான் ஓட்டு போட மாட்டேன், அதே மாதிரி ஓட்டு எவருக்குமே போடக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வா. நீ நல்லாயிடுவ. யூட் பி ஆல்ரைட் மேன். உன்னால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். நீ ஓட்டை போட்டு ஒரு தேச துரோகியை உருவாக்குகிறா. எவ்வளோ பெரிய குற்றம். நாளைக்கு ஜீசஸ் உன்னை கொண்டுடுவார். ஜீசஸ் கொண்டுடுவார் உன்னை. ஒரு திருட்டு நாய்கிட்ட குவாட்டரையும் பிரியாணியும் வாங்கி கொடுத்துட்டு தேச துரோகியை, அயோக்கிகளை, நாதாரிகளை, பாவம் கொடூரான்களை உருவாக்குகிறீர்களே, உங்களை நான் நாசம் பண்ணுவேன் ஜீசஸ் அப்புறம் சாவடிச்சு போட்டுருவார். அவங்கள பார்த்துங்க. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல முடியும். ஸோ ஆமாம், தப்பான தலைவர்களின் உந்துதல்களுக்கு ஒத்துழையாமையாக கொடு. தப்பான தலைவர்களா? ஒத்துழையாமை. ஆமாம், அவனுக்கு ஒத்துழையாமை. அவன் பின்னால் நீ போவாத. அவன் எந்த வேலையை சொன்னாலும் செய்யாத. ஒத்துழையாமை. அப்புறம் ஆமாம், கஞ்சியோ கூழோ போதும்ப்பா. டேய் கஞ்சியோ கூழோ போதுண்டா. அது போதும். அதுதான் உன்னை சந்தோஷப்படுத்தும். அதுதான் உன்னை நல்லா தூங்க வைக்கும். அப்போ தான் காலையில் ஏஞ்சி நீ ஒரு வேலைக்கு போக முடியும். நீ இந்த திட்டு பிசுக்க பின்னாலெல்லாம் போய் சுற்றி தூக்கம் வராது. பாவம் பண்ணிட்டுமே, துரோகம் பண்ணிட்டுமே, நயவஞ்சகம் பண்ணிட்டுமே அப்படி நினைத்து நீயே உருகி செத்து போயிடுவ. தூக்கம் வராது, நிம்மதி போயிடும், அமைதி போயிடும், எல்லாமே போயிடும். ஸோ ஒத்துழையாமை. அந்த திருட்டு பசங்களுக்கு ஒத்துழைக்காத, இனிமேல் ஒத்துழைக்காத, முடியாதுன்னு சொல்லு. நோ சொல்லு. அதே மாதிரி என்னது, தரங்கட்ட மனிதர்களோட நட்புக்கு நோ சொல்லு. தரங்கட்ட நட்பு, அப்படிப்பட்ட ஒரு நட்புக்கு நோ சொல்லு. அப்புறம் சினிமா, சீரியல், சோஷியல் நெட்வொர்க் போன்ற கேளிக்கை பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு ஒத்துழையாமை. நோ சொல்லு. ஒத்துழைக்காத சினிமா, சீரியல் அதெல்லாம் உன்னை நாசப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் போவாத, அதெல்லாம் பார்க்காத. ஒத்துழையாமை. நோ சொல்லு. முடியாது சொல்லு. அதுக்கப்புறம் ஜாதி மத பேதங்களை பரப்பும் மதவாதிகள், மூட நம்பிக்கைகள், தீவிரவாத, பயங்கரவாத, வன்முறை விரும்பிகள் போன்றோருடன் ஒத்துழையாமை. இந்த தீவிரவாதம், பயங்கரவாதம், அயோக்கியத்தனம், பித்தலாடத்தனம், ஆட்டையை போடுறது, மாதிரி அவர்களுடன் நட்புறவு கொள்ளாதே. ஒத்துழையாமை. அவர்களுடன் இருக்கும் நட்பை அறுத்துக்கொள். வேண்டாம், அந்த நாதாரிங்க தேவையில்லை. ஓகேவா? கூழோ கஞ்சியை குடிச்சிட்டு ஜாலியாக இருப்பா. ஏன் பஸ் கோயில எவ்வளோ பேர் இருக்காங்க உலகத்தில். நிம்மதியாக இருக்காங்க. கூழ் கஞ்சியும் குடித்து ஜாலியாக ஜாம் இந்த பேர் உட்காந்து கற்றுன்னு கிடக்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. கூழோ கஞ்சியோ ஆமாம் அது மாதிரி சாப்பிட்டு அத்துடன் நல்லுறவு. யார் கூட? இந்த கூழ் இருக்குதுல்ல, கஞ்சி இருக்குதுல்ல, அது கூட நல்லுறவு பாராட்டு. அப்புறம் ஜீவராசிகள் இருக்குல்ல, அதன் கூட நல்லுறவு பாராட்டு. அப்புறம் இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இயற்கை
எழில் கொஞ்சம் இயற்கை, அது ஒன்று விட நல் உறவு பாராட்டு. அதுக்கப்புறம் இந்த பஞ்சபூதங்கள் இருக்காங்கல்ல, ஐம்பூதங்கள் இருக்காங்கல்ல, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இவர்களுடன் நல் உறவு பாராட்டு. அப்புறம் ஏழை எளியோர்களுடன் நல் உறவு பாராட்டு. ஏழை எளிய மக்களோட அன்பாக போ, ஆடு, டான்ஸ் போடு, ஜாலியாக இரு, கதையடி, நல் உறவு பாராட்டு. அதுக்கப்புறம் இதுதான் உண்மையான இதுதான் என்னது உண்மையான பரிணாம வளர்ச்சி. இதுதான் உண்மையான பரிணாம வளர்ச்சி. புரியுதா இல்லையா? ஸோ ஒரு தேச துரோகியை உங்களது ஓட்டை போட்டு பாவிகளாயும் மாறாதீர்கள். ஒரு தேச துரோகிக்கு ஓட்டை போட்டுட்டு நீ பாவியாக மாறாத. பாவத்தின் சம்பள மரணம். ஜீசஸ் கொன்னுடுவார், ஜீசஸ் அழிச்சிடுவார். ஜாக்கிரதை. உன் ஓட்டை போட்டு நீ யாரை உருவாக்குற? துரோகிகளை உருவாக்குகிறாய், நயவஞ்சகர்களை உருவாக்குகிறாய், இந்த நாட்டை அழிக்கும் பேய் பிசாசு சாத்தான்களை உருவாக்குகிறாய். மறந்து விடாதே. உன் ஓட்டு என்ன செய்கிறது இங்கு? யாரை உருவாக்குறது இங்கு? தீய சக்தி, பயங்கரவாதம், தீவிரவாதம், அதனை உருவாக்குகிறது. ஏழை பசியை போக்கு இருக்கிறதா? என்றாவது ஒரு ஏழை என் பசி போய்விட்டது, நான் அடிமை இல்லை, நான் குத்த அடிமை இல்லை என்று எவனையாவது ஒருவனை காட்டு பார்க்கலாம். ஒரே ஒருத்தவன் இந்த உலகத்தில், ஒரே ஒருத்தவன், நான் அடிமை இல்லை, நான் சுதந்திரமானவன் என்று ஒரே ஒருவனை என் முன்னே கொண்டு வா, நான் பேசுவதை நிறுத்திக் கொள்கிறேன். எஸ் மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ் தான் இந்த உலகம். சில்ட்ரன்ஸ் உன்னுடைய உலகத்தை இப்படி நாசம் பண்ணின்னு இருக்கிறானுங்களே, நீ பார்த்துன்னு இருக்கிறியே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? சொல்லு சில்ட்ரன்ஸ், ஒன்றுதான் கேட்குறேன். இளைஞர்களே, வாலிப பெண்களே, உலகம் ஆயிடுது நான் போய் சேர்ந்துடுவேன். I'm almost. My place is there, I know. My date is also mine, I know. என் தேதி கூட எனக்கு தெரியும், என்னைக்கு, எப்போ, டைம் என்ன, கிழமை என்ன, I know it, man. ஆனால் அதே நேரத்தில் உன்னை நான் காண்கிறேன். ஐயோ, என் பிள்ளைங்க இப்படி இருக்குதே, இப்போ இன்னும் போக என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, கலங்குகிறேன், வருந்துகிறேன், அழுகிறேன். தயவு செஞ்சு உங்கள் எல்லாருக்கிட்டையும் செல்ஃபோன்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் ஃபோன். அதை நீங்கள் பயன்படு. அது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆயுதம். தப்பான சினிமா படம் இருக்கும் தான், எல்லாத்துலேயும் நல்லது கெட்டது என்னமோ இருக்குது. இப்போ வர அலன் மஸ்க் ஏதோ ஒரு சீப்பாக சம் ஃபோன்ஸ் கோயிங் டு கிவ், ஏதோ ஒரு ஃபோன் கொடுக்க போகிறாராம். ஏதோ சம் ஃபோன், அது ஜிபி அது சேட்டலைட்லேருந்து அப்படியே டைரெக்டாக சம் என்னமோ எக்ஸ் என்னமோ என்னது ஸ்பேஸ் ட்ராக்கா ஏதோ அது போய் கேளுங்க, அது கிடைக்கும். வருங்காலம் அற்புதமாக இருக்குப்பா. இவ்வளோ அற்புதமான கண்டுபிடிப்புகள், எவ்வளோ அருமையாக டெக்னாலஜி வளர்த்து போயிருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் திட்டு பசங்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டுக்கு எடுக்கிறியே, எல்லாம் செய்யாத. ஸோ அதனால் இப்படி ஓட்டு போட்டு பாவியாக மாறிடாத, ஜீசஸ் கொண்டு வர. நல்லா பிடிச்சிக்கோ. ஓட்டு போட்டு நீ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தலைவன், நல்ல தலைவனாக இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவன் நீங்கள் யாரும் இல்லை, வருவானா தெரியவும் இல்லை. ஒரு ட்ரம்ப் மாதிரி இருந்தால் ஓகே. ட்ரம்ப்பை ஜீசஸ் தேர்ந்தெடுத்தார், அவர் ஒன்றும் தேர்ந்தெடுக்கலை. ட்ரம்ப்பை காப்பாற்றந்தே ஜீசஸ் தான். ஆமாம், இல்லீகல் இமிகிரன்ஸ் கெட் அவுட், அவ்வளோதான். ஓடிப்படு, சட்ட விரோதிகள் கெட் அவுட். அழகு, அமெரிக்கா என்றால் அழகு, அங்கே அசிங்கமானவர்களுக்கு இடம் இல்லை. அப்படி ஒரு ட்ரம்ப்பு போட இங்கே யாராவது வருவார்களா? சரி, அது தெரியல, அது பார்க்கலாம். ஸோ பாவிகளாய் மாறாதீர்கள். உங்கள் ஓட்டு என்பது தராசு தட்டின் முள் போன்றது. ஓட்டுன்றது ஓட்டு VOTE ஓட்டு, அது என்ன தருமா? தராசு தட்டு இருக்குல்ல, தராசு தட்டு இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு முள் இருக்கும், ஒரு முள், அந்த முள் போன்றது. புரியுதா? தராசு தட்டு மேன். இங்கே கொஞ்சம் என்ன வெயிட்டு அதிகம் ஆயிடுச்சுன்னா ஈவுக்கு போயிடும். ரைட்டா? இங்கே இப்படி தான் அது தராசு தட்டு. எங்கே வெயிட் அதிகமாக இருக்காங்க இறங்கிடும், எங்கே வெயிட் கம்மியாக இருக்காங்க ஏறிடும். ஸோ இந்த ஓட்டு என்பது யாரை பாதுகாக்கிறது தரமா? 2 பேரை பாதுகாக்கிறது. அந்த முள் இன்னும் முள், அது யாரை பாதுகாக்கிறது? என்னுள் ஒரு நல்லவன் இருக்கிறான், ஒரு கெட்டவன் இருக்கிறான். உன்னிலும் அப்படித்தான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் உடல்லையும் ஒரு நல்லவன் உண்டு, ஒரு கெட்டவன் உண்டு. ஒரு மனசாட்சி, இன்னொன்று அவன்.
இந்த இருவரையும் ஆமாம் சமநிலையில் வைத்துக்கொள்வது தான் அந்த முள். ஆமாம் எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிட்டா தான் யாருக்கு ஓட்டு போடுவேன்? சப்போஸ் இப்போ எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன்ப்பா, யாருக்குப்பா ஓட்டு போடுவேன்? என்கிட்ட 2 பேர் இருக்கிறான், ஒரு நல்லவன் இருக்கிறான், ஒரு கெட்டவன் இருக்கிறான். ஆமாம், இப்போ எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன். என்னால் கெட்டவனுக்கு ஓட்டு போனால் நல்லவங்க வச்சுப்பான், நல்லவனுக்கு ஓட்டு போனால் கெட்டவங்க வச்சுப்பான். 2 பேரில் எவன் கோச்சிக்கிட்டாலும் பிரச்சனை தான், யாரும் கோச்சிக்கக்கூடாது. அப்படின்னா அந்த முள்ளானது சமநிலையில் இருக்க வேண்டும். அந்த முள்ளானது செம்மையாக 2 பேரையும் நல்லவனையும் கெட்டவனையும் மோதிக்க விடாமல் கரெக்டாக அந்த லெவலில் அந்த பொசிஷனில் ஆமாம் ஏற்ற தாழ்வு இல்லாமல் அப்படியே அந்த சைக்கிளிங் கால சக்கரத்தை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் அந்த முள். அப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும். சரியா? அப்படி தான். அப்போது ஆமாம் உங்களுக்கு அதாவது ஆமாம் தமக்கு தானே ஓட்டு போடுவதென்றால் யாருக்கு ஓட்டு போடுவோம்? நம்ம எல்லோரிடமும் 2 பேர்கள் இருக்கிறார்கள், ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன். கெட்டவனுக்கு போடுவதா நல்லவனுக்கு போடுவதா? நல்லவனுக்கு போட்டால் கெட்டவன் கோபித்து கொள்வான், கெட்டவனுக்கு போட்டால் நல்லவன் கோபித்து கொள்ள மாட்டான். அதுதான் நல்லவன். இப்போ நல்லவனுக்கு போடல வச்சுக்கேன், யார் எனக்கு நானே ஓட்டு போட்டுக்கிறேன். இப்போ நல்லவனுக்கு நான் ஓட்டு போடலைன்னா கூட அவன் கோச்சிக்க மாட்டான். ஏன்னா நல்லவன் கோபித்து கொள்ள மாட்டான், மாறாக வருத்தப்படுவான், கவலைப்படுவான், வேதனைப்படுவான். அதுதான் இப்போ நான் வேதனைப்படலையா? என்னை போல் கோடிக்கணக்கானவர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உலகில் இங்கு நடக்கக்கூடிய அயோக்கியத்தனங்களை பார்த்து கிக்க முடியாமல், பொறுத்து கொள்ள முடியாமல், தற்கொலை கூட செய்து கொள்ள முடியாமல், பல முறைகள் தற்கொலைக்கு முயன்று கூட சாவு வரமாட்டேங்குது. இந்த கேவலமான மனிதர்களை எண்ணி எண்ணி வாடி வாடி வருந்தி வருந்தி ரத்தம் சிந்தி சிந்தி அட்டை பூச்சிகளாய் நம் ரத்தத்தை வரியாய் உறிந்து தின்கிறான்களே. சரி, அப்படி தான் இப்படியே போயிடுச்சு. என்ன பண்ண மாறாக வருத்தப்படுவான். ஆமாம் ஆமாம், யோசிங்கப்பா தம்பிங்களா, ப்ளீஸ் யோசிங்க. தராசு தட்டின் அந்த முள் இருக்குதுல்ல, அது போல் இருங்க, சமநிலையில் இருங்க. எல்லாம் பொது உடைமையாக இருந்து விட்டால் இங்கே பிரச்சனை இல்லைப்பா. எல்லாம் பொது உடைமைக்கு மாறுங்கள், சமமாய் எண்ணுங்கள். எல்லோரும் நல்லவரே, எல்லோரும் வல்லவரே, யாரும் ஒருவரில் ஒருவர் ஏற்றும் தாழ்வு ஜாதி மதம் மயிர் மண்ணாங்கடி ஒன்றும் கிடையாதுப்பா. நானும் முட்டாள் தான், நீயும் முட்டாள் தான், நானும் அறிவாள் தான், நீயும் அறிவாள் தான், நானும் கடவுள் தான், நீயும் கடவுள் தான், நானும் சாத்தான் தான், நீயும் சாத்தான் தான். ஆனால் இங்கே இப்படி நம்ம மட்டும் வரைக்கும் பார்த்துட்டு இருக்குமே, இந்த குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்? இந்த குழந்தைங்க என்னப்பா பாவம் செஞ்சுது? பாவமாக இருக்குதுப்பா. காலையில் பார்க்குறேன், ராத்திரி பார்க்குறேன், எங்கெல்லாம் நான் போகிறனோ அங்கெல்லாம் இந்த குழந்தைகள் பிச்சை எடுப்பதை, பட்னி கிடப்பதை, பசிக்கு கையேந்தி காருக்கு நடுவில் வந்து கேட்குதுப்பா. கார் போயிட்டு அங்கே வந்து காரை தட்டுது, கதவை தட்டு, திருட்டு நிறைய திருட்டு இருக்குது, அது வேற, நான் பற்றி சொல்லுவேன். ஸோ இந்த கேவலமான பரிணாம வளர்ச்சியிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்றால் அப்போது என்ன பண்ணணும்? கணவன் மனைவி மக்களுக்கு கடவுளாய் மாறிவிடலாம், இயற்கையின் நண்பர்களாய் மாறிவிடலாம், பறவை பல்லுயிர்களின் இசையை நடனத்தை மெய் மறந்து ரசிக்கலாம், வெள்ளத்திலோ வெயிலிலோ நம்மை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். மெய் அறிவு, பகுத்தறிவு, சொற்பொழிவு என்று நமக்கு நாமே சொர்க்கமாய் மாறிப்போவோமா? புரியுதா? எப்படி? அதுதான் ஒத்துழையாமை. தப்பான விஷயங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை நிறுத்திக்கொள்ளுங்கள். தவறான திருட்டு பையன், அயோக்கிய பையன், தலைவன், தலைமை, சமூக விரோதிகள் எல்லாருக்கும் அந்த ஒத்துழைப்பு தருவதை நிறுத்திவிட்டு நம்ம இந்த பரிமாண வளர்ச்சி எதற்காக தருமா? ஆமாம், அந்த திட்டு பசங்ககிட்டருந்தெல்லாம் தப்பித்து கொண்டு கணவன் மனைவி மக்களுக்கு எப்படி இருக்கணும்? ஒரு கடவுள் போல இருக்கணும். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? தலைவனுக்கும் குடும்பம் இருக்குதுயா, அவனுக்கு குழந்தைங்க இல்லை, அவன் குழந்தைங்கெல்லாம் நோய் நொடியில் கெடுக்குது. சரி, அது ஒரு கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவி மக்களுக்கு எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி அவங்களுடைய குடும்பம், அந்த மக்களுக்கு எப்படி இருக்கணும்? கணவன் மனைவி மக்கள் கடவுளாக இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு கடவுள் வெளியிலிருந்து வர வேண்டாம், அந்த குடும்பத்திலே இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இயற்கை இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த இயற்கைக்கு வந்து நண்பர்களாக நம்ம மாறிடுவோம். இயற்கைக்கு வந்து நம்ம நண்பர்களாக மாறிவிடுவோம். சொந்தம் பண்ணக்கூடாது, தப்பு. இயற்கையை சொந்தம் கொள்ளக்கூடாது, நண்பர்களாக்கிக் கொள்வோம். அப்புறம் அந்த பறவை, இந்த பல்லுயிர்கள்லாம் இருக்குல்ல, நீர்க்கடியெல்லாம் வாழ்வு, அவங்களுக்கு நண்பர்களாகிடுவோம். அப்புறம் அந்த பறவைகள் பல்லுயிர்கள் ஆடுகின்ற நடனம், இசை, இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்து அப்படியே அந்த இசை மோகத்தில், அந்த இன்பத்தில் அப்படியே உச்சத்துக்கு, சொர்க்கத்தின் உச்சத்துக்கு சென்று விடுவோமா? அப்புறம் இசையை நடனத்தை மெய்மறந்து ரசிக்கலாமே.
அப்புறம் அந்த மாதிரி வெள்ளம், வெயில், இந்த மாதிரி சூழ்நிலைகள் அதுக்கிட்டிருந்து எப்படி நம்ம தப்பித்து கொள்ளலாம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு கல்வி அறிவு வேண்டும், மெய் அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும். வெள்ளம் அங்கே வரப்போகுது, வெயில் இங்கே பயங்கரமாக அடிக்குதுன்னா அதை நம்ம அறிந்து கொண்டால் அதற்கு ஏற்றாற்போ குகையோ மரமோ எங்கேயோ போய் தங்கி கொண்டு உயிரை காப்பாற்றி கொள்ள முடியும். நாமே தான் இதையெல்லாம் செய்ய வேண்டும், வேறு யாரும் வந்து செஞ்சு தரமாட்டாங்க. ஒருவரும் உனக்கு உதவி செய்ய இல்லை, உனக்கு நீயே, உனக்கு நீயே, உனக்கு நீயே, உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், நீயே ப்ளஸ், நீயே மைனஸ், நீயே கடவுள், நீயே சாத்தான், நீயே உயர்ந்தவன், நீயே தாழ்ந்தவன். புரியுதா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம். இப்படி தான் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம பேராபத்தில் சிக்கிட்டு இருக்கிறோம், பேரிடர்கள் மத்தியில் சிக்கிட்டு இருக்கிறோம். மிக பாவம் கொடுறான் தலைவர்கள் இந்த கட்சிக்காரங்க கிட்ட மாட்டின்னு இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்வது, நம்ம குழந்தை குட்டிங்களை எப்படி காப்பாற்றுவது, அந்த குழந்தை குட்டிங்களுக்கு எப்படி கல்வி அறிவு கொடுப்பது, மெய் அறிவு கொடுப்பது, மெய் பொருள் தருவது, இன்பத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் அவர்களுக்கு எங்கிருந்து வர வைப்பது. அப்படி என்றால் அதுக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணால் போதும், பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை போய் சேரும். அதனால் பெற்றோர்கள் தவறு செய்யாமல் இருந்தாலே போதும், பிள்ளைகள் சூப்பராக வாழுவாங்க. நீங்கள் செய்கிற பாவங்கள் உங்கள் பிள்ளைகளை சேருகிறது. கர்மா கர்மா கர்மா. நீ யாரிடமும் இருந்து தப்பித்து கொள்ள முடியாது. நீ யாரும் பார்க்கல, யாரும் கவனிக்கலை, நத்திங் நத்திங் நத்திங். எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், எல்லோரும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சரியா? அப்போது அந்த பகுத்தறிவு, சொற்பொழிவு என்று நமக்கு நாமே சொர்க்கமாய் மாறிப்போவோம். நமக்கு நம்ம தான் சொர்க்கம். சொர்க்கம் எங்கேயும் இல்லை, நாம தான் சொர்க்கம். நமக்குள் இருக்கும் சொர்க்கத்தை எங்கெல்லாம் போய் தேடுறதப்பா, எங்கெல்லாம் போய் தேடுற, இங்கே இருக்குதுப்பா சொர்க்கம். ஓகேப்பா. ஸோ வாருங்கள், உயிரினும் மேலான உங்களது ஓட்டை பயன்படுத்தி இயற்கையை அழிக்கும் இறையாண்மை ஆற்றவர்களை ஒத்துழையாமை என்ற செயலால் புத்தி புகட்டுவோம் தான் இறுதி கட்டம். இறுதி பேச்சு தான். ஸோ வாங்க, ஓட்டு நம்மளுடைய உயிரினும் மேலான அந்த ஓட்டை போட்டு ஒரு நாயை, ஒரு அயோக்கியனை, ஒரு பாவம் கொடூரானை தேர்ந்து எடுப்பதை நிறுத்திவிட்டு, இறையாண்மை என்பது என்ன? இறையாண்மை. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லாம் இறையாண்மை கொண்ட நாடுகள். லண்டன் கூட, பிரிட்டிஷ் கூட அப்படித்தான். அவங்களாம் இறையாண்மைகள் அப்படி இருப்பானுங்க. இங்கே மயிராண்மை கூட கிடையாது, எல்லாம் ஆமை இருக்குது. ஆமை இன்னும் ஆமை முயற்சி ஆமை, அப்புறம் இல்லாமை, அப்புறம் இன்னுமா இது மாதிரி நிறையா ஆமைகள் இருக்கிறது. ஆமாம், என்னமோ கர்மம் அப்படி. ஆமாம். ஸோ ஒத்துழையாமையும், ஆமாம், முயற்சி இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆமைகள், கல்லாமை இருக்கலாம், ஆமாம், நில்லாமை இருக்கலாம், எவ்வளோ ஆமைகள் இருக்கிறது. அதே போல் மிக முக்கியமான ஒரு ஆமை இருக்கிறது. அந்த ஆமையின் பெயர் ஒத்துழையாமை. என்னது? ஒத்துழையாமை. தப்பான விஷயத்துக்கு, அயோக்கியத்தனத்துக்கு, புறம்போக்கு, முள்ள மாதிரித்தனம், முடிச்சவுக்குறேன், இந்த மாதிரி எச்ச பசங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதை நிறுத்துவது ஒத்துழையாமை. செய்து பாருங்கள், இந்த தேசத்தை காப்பாற்றி விட்ட பெருமை உங்களுக்கு அடையும். தெய்வம் உங்களை தோள் மீது வைத்து கொண்டு சுமக்கும். ஆமாம், அதான் உண்மை. உங்கள் பிள்ளை செல்வம் தான் இந்த உலகம். இந்த பிள்ளை செல்வம் என்பது தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை அழிப்பதன் மூலம் நீ பாவத்தின் சம்பளம் மரணம் அடைந்து பேரிடர்கள், இயற்கை பேரிடர்கள், உலகம் பூரா சண்டை. அவர் வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கிறார். யார்? டொனால்டு ஜான் ட்ரம்ப் போரை நிறுத்தி வைத்திருக்கார். சொல்ல முடியாது, திடீர்னு பற்றிக்கினாலும் பற்றிக்கும். ஸோ இந்த ஒத்துழையாமை என்ற செயலால் எல்லாருக்கும் புத்தி புகட்டுவோம். வாருங்கள் 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 இளைஞர்களே, வாழ்ப பெண்களே. இது உன் உலகம், இது உன் தேசம், இது உன் மண், இது உன் நிலா, இது உன் சூரியன். இந்த பஞ்சபூதங்களும் உனது. ஆமாம், நிலம் நெருப்பு நீர் காற்று 5 பூதங்கள் இருக்கே, அவைகள் உண்ணுது. மேன், இளைஞனே, வாலிப பெண்ணே, குழந்தைகளே, அது வந்து உங்களுது. திருட்டு பசங்க அதை ஆட்டையை போட்டு கனிமங்களை எல்லாம் திருடுகிறான், மரத்தை வெட்டுகிறான். தப்பு இல்லை. எனக்கு கூட பார்த்தேன், அந்த பேப்பரில் ஒரு நியூஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கழிவுகளை கேரளாவில் இருந்து கொண்டு வந்து கழிவுகளை எங்கெங்கேயோ கொட்டுறானுங்க போல இருக்குது, கன்னியாகுமரியிலே எங்கேயோ. அதை வந்து ஹைகோர்ட் வந்துட்டு ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த வேகன்ஸ், அந்த வண்டியெல்லாம் பிடிச்சி அதை வந்து பறிமுதல் செய்து ஏலம் விடுங்களான்னு கோர்ட்.
பரவாயில்ல, இப்போ கோர்ட் கொஞ்சம் நல்லா ஆகுது, வர பார்க்குறேன். இந்த ஜூமோட்டோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தானே முன் வந்து நிறைய கேஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. நான் பார்க்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ நாடு திருந்துகிறதோ அப்படின்ற மாதிரி கூட என் மனநிலை இப்போ நான் வாழ் கத்துற ஒரு ஆள், காலம்பூரா கற்றுன்னு இருக்கிறேன். கொஞ்ச நாளாக கொஞ்சம் கத்துறது நிறுத்திக்கினேன். ஏன்னா ஏதோ சம்திங் நல்லது நடக்கிற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தோணுது. ஸோ அதனால் டு மேக் வேர்ல்டு கிரேட் அகைன், டு மேக் வேர்ல்டு கிரேட் அகைன், டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அல்ல, அது ட்ரம்ப்பு, டொனால்டு ஜான் ட்ரம்ப் தான் டு மேக் அமெரிக்கா கிரேட் அகைன். ஆனால் இது அப்படி இல்லை, இது டு மேக் வேர்ல்டு, உலகத்தை மறுபடியும் கிரேட் ஆக்குவது. பாழடைந்து போய் சிதிலமடைந்து போய் நக்கி நாரி போய் நாத்தம் எடுத்து கிடக்கும் இந்த உலகத்தை மறுபடியும் என்ன செய்வது கிரேட் அகைன். டு மேக் வேர்ல்டு கிரேட் அகைன், டு மேக் வேர்ல்டு கிரேட் அகைன், டு மேக் வேர்ல்டு கிரேட் அகைன். செய்யலாமா? பண்ணலாமா? இளைஞர்களே, வாலிப பெண்களே, என் செல்லங்களே, செய்வோமா? ஓகே. உலகில் ஒவ்வொருவரின் பிறப்பிலும் இந்த வாக்கியம் இரத்தத்தில் கலந்து இருப்பதாக. டு மேக் வேர்ல்ட் கிரேட் அகைன், டு மேக் வேர்ல்ட் கிரேட் அகைன், டு மேக் வேர்ல்ட் கிரேட் அகைன். இந்த பேர் சொல்லுவாங்க பார்த்தியா, காதில் பேர் சொல்லுவாங்க, 3 தடவை அந்த மாதிரி தான் சொன்னேன். ஸோ இந்த உலகில் பிறக்கிற எல்லாருடைய இரத்தத்திலும் இந்த வார்த்தை, இந்த சொற்கள், இந்த டயலாக் கலந்து இருப்பதாக. நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ். பாய்.